இரவு பகலாக தீட்டப்படும் திட்டம், ரணில் காட்டில் கொட்டும் டொலர் மழை, மாறுமா அவல நிலை. ஊடகங்களின் கண்ணில் மண்ணை தூவி வெளிநாட்டில் மகிழ்ந்த இந்தியாவில் நாமல். நாளைய தினம் கொழும்பில் திடீர் குழப்ப முன்னறிவிப்பு, இரவிரவாய் களமிறக்கப்படும் போலீசார். இந்து வெளியிட்டுள்ள புலிகளின் தாக்குதல் செய்தி, தமிழ் மக்களுக்கு ஆதரவாக கொந்தளிக்கும் சிங்கள இளைஞர்கள். சண்டிலிப்பாயில் வெடிபொருட்கள் கண்டுபிடிப்பு. எரிபொருள் இல்லாததால் வீதியில் தாய், மகளுக்கு நேர்ந்த நிலை மனதை உருக வைத்த புகைப்படம். P2P போன்று மாபெரும் P2M, முள்ளிவாய்க்கால் மண் நோக்கி படையெடுக்கும் மாபெரும் மக்கள் பேரணி ஆரம்பம். குமுதினி படுகொலை நினைவேந்தல் இன்று 3.5 தசாப்தமாக நீதி மறுப்பு. மீண்டும் மைத்திரி ரணில் கூட்டு, சூடு பிடிக்கும் தென்னிலங்கை அரசியல். எரிவாயு பிரச்சனைக்கு தீர்வா, நாட்டை வந்தடைய உள்ள எரிவாயு கப்பல். டீசல் நெருக்கடிக்கு தீர்வு. தாயகத்தில் 1000 விகாரிகளை கட்ட கூட்டமைப்பு ஆதரவு, பகிரங்க குற்றச்சாட்டு. ஸ்ரீலங்காவின் கஜானாவை டொலர்களால் நிரப்புவதற்கான வேலை திட்டங்களை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இரவு பகலாக மேற்கொண்டு வருகின்றார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதற்காக பல நாட்டு தூதுவர்களுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகின்றார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் பல நாடுகள் நிதியுதவி வழங்க இணக்கம் வெளியிட்டுள்ளன எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதன் அடிப்படையில் நீண்ட காலத்திற்கு பின்னர் இலங்கைக்கு பெருமளவு கடனுதவியை வழங்க ஜப்பான் நேற்றைய தினம் இணக்கம் தெரிவித்துள்ளது. இதுவரை 5 பில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்க இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ள போதும் அந்த தொகை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றம் காரணமாக மத்திய வங்கியின் கஜானா நிறைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுவரை இடம்பெற்ற கலந்துரையாடல்களுக்கு அமைய 300 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்க அமெரிக்கா இணக்கம் வெளியிட்டுள்ளதாக தெரிய வருகிறது. தாய்லாந்து, நியூசிலாந்து போன்ற நாடுகளும் டாலர்களை வழங்க இணக்கம் வெளியிட்டுள்ளன. இவ்வாறான செயற்பாடுகள் அடுத்து வரும் நாட்களில் இலங்கையின் கைகளை பலப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை இந்தியா, சீனா போன்ற நாடுகளும் ஏற்கனவே உடன்பட்ட கடன் தொகையை விட பல மடங்கு அதிகமாக வழங்க இணக்கம் வெளியிட்டுள்ளன. ஐரோப்பிய நாடுகளும் தங்கள் சார்பில் கடன்களை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றன. அடுத்து வரும் நாட்களில் அது தொடர்பான தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வாறான நிலை வெற்றியடையும் பட்சத்தில் இலங்கையின் அந்நிய செலாவணி கையிருப்பு மட்டம் அதிகரித்து ஈஸ்டர் குண்டுவெடிப்புக்கு முன்னர் இலங்கை கையிருப்பில் இருந்த டாலர்களின் மட்டத்திற்கு உயர்ந்துவிடும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இவ்வாறான சாதகமான மாற்றங்கள் ஏற்பட்டு வரும் நிலையில் அடுத்து வரும் வாரங்களில் அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக்கொள்வதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கும் அவல நிலை முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது என அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் ஜனாதிபதி கோட்டாபய வெறும் பெயரளவிலேயே கடந்த சில நாட்களாக நடமாடுவதாகவும் மேலும் தெரிய வருகிறது. நாளைய தினம் நாட்டின் மக்களுக்கு பிரதமர் ஒரு சிறப்புரை வெளியிட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை தற்போது எதிர்நோக்கி இருக்கின்ற நெருக்கடியின் உண்மையான நிலைமைகள் மற்றும் நெருக்கடிக்கு தீர்வு கண்டு இலங்கையை மீண்டும் பொருளாதார ரீதியாக கட்டியெழுப்பும் வேலை திட்டங்கள் தொடர்பான தகவல்களை பிரதமர் இதன்போது வெளியிடுவார் என பிரதமர் செயலகத்தின் தகவல்கள் கூறுகின்றன. இலங்கை அரசாங்கத்தை பதவி விலக கோரி நாடு தழுவிய ரீதியில் நாட்டு மக்கள் கடந்த 1 மாதங்களாக பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். காலிமுகத்திடல், ஜனாதிபதி அலுவலகம், நாடாளுமன்ற வீதி உட்பட பல்வேறு இடங்களில் போராட்டங்களை ஆர்ப்பாட்டக்காரர்கள் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அரசியல் நெருக்கடி காரணமாக மஹிந்த ராஜபக்ஷ கடந்த திங்கட்கிழமையன்று தன்னுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நாட்டின் புதிய பிரதமராக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க பதவியேற்றுக் கொண்டார். இதேவேளை மஹிந்த ராஜபக்ஷ பதவி விலகிய நிலையில் அவரின் பாதுகாப்பு கருதி திருகோணமலையில் உள்ள கடற்படையினரின் முகாமிற்கு பத்திரமாக அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் அவர் பாதுகாப்பாக இருப்பதாகவும் கடற்படை தளபதி ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். இருப்பினும் அவர் பதவி விலகி 1 வாரம் முடியவுள்ள நிலையில் இதுவரையில் எந்த ஊடகங்களிலும் மஹிந்த தொடர்பில் ஒரு தகவலும் வெளியாகவில்லை. இந்த நிலையில் அவர் திருகோணமலையில் தங்கியுள்ளமை தொடர்பாக உறுதிப்படுத்த முடியாத நிலையில் ஸ்ரீலங்காவை விட்டு வெளியேறி வெளிநாட்டில் தஞ்சமடைந்துள்ளார் என ஒரு சில பகுதிகளில் இருந்து உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேவேளை அரசியல் நெருக்கடியின் காரணமாக நாமல் ராஜபக்ஷ உத்தரப்பிரதேசத்தில் தஞ்சமடைந்திருப்பதாக இந்தியாவில் இருந்து தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. இருப்பினும் இதற்கு நாமல் ராஜபக்ஷ தரப்பில் இருந்து இதுவரை எந்த பதிலும் வரவில்லை. மேலும் கடந்த திங்கட்கிழமை முதல் நாமல் ராஜபக்ஷ பற்றிய எந்த தகவலும் வெளிவராமல் உள்ளது. மேலும் ட்விட்டர் கணக்கு மூலமாக ஒரு சில பதிவுகள் மாத்திரமே அவர் வெளியிட்டுள்ளார்.
திருகோணமலை கடற்படை முகாமில் மஹிந்த குடும்பம் தங்கியுள்ளதாக ஸ்ரீலங்கா ஊடகங்கள் மற்றும் மக்களின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு நாட்டை விட்டு அவர்கள் வெளியேறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாளைய தினம் ஆயிரக்கணக்கான போலீசார் கொழும்பு நகரத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளனர். விசேட கடமைகளுக்காக வெளி மாகாணங்களில் இருந்து இவ்வாறு 1000க்கும் அதிகமான அதிகாரிகள் அழைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இம்மாதம் 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை விசேட கடமைகளுக்காக இந்த அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நாளைய தினம் நாட்டில் திடீர் போராட்டங்கள் மேற்கொள்ளப்படலாம் எனும் புலனாய்வு தகவல்களுக்கு அமைய இவ்வாறு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இலங்கையில் எதிர்வரும் மே மாதம் 18ஆம் தேதி விடுதலை புலிகள் அமைப்பினால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தி ஹிந்து நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் ஆராய்ந்து உரிய பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு இன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. எனினும் ஹிந்து ஊடகம் வெளியிட்ட செய்தி குறித்து தென்னிலங்கை மக்கள் கடும் கோபம் அடைந்துள்ளனர். இது தொடர்பான செய்தியின் கீழ் பதிவுகளை வெளியிட்ட சிங்களவர்கள் ராஜபக்சர்கள் ஏதாவது ஒன்றில் இருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் புலிகள் மீது பழி போடுவதை அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து வருவதாக தெரிவித்துள்ளனர். இன்னொரு நாட்டின் பாதுகாப்பு படையினரால் இப்படி ஒரு தகவல் கிடைத்தால் முதலில் அதை விசாரித்து மக்களை தூண்டிவிடாமல் கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் இங்கு தந்திரக்காரர்கள் தான் இருக்கிறார்கள். அந்த தகவலை கூறி மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்துகிறார்கள். தற்போது வடக்கில் உள்ள இளைஞர்கள் அன்றாட உணவிற்காக உழைக்க வேண்டியுள்ள நிலையில் உள்ளனர். அவர்கள் படும் துயரத்தை அங்கு சென்று பாருங்கள். போலியான தகவல்களை கூறி மீண்டும் அவர்களின் இதயங்களில் இந்த அவல உணர்வுகளை உருவாக்க வேண்டாம் என பலர் பதிவிட்டுள்ளனர். ராஜபக்சர்கள் செல்லும் போதுதான் புலிகளை எழுப்ப முயற்சிக்கிறார்கள். ராஜபக்சர்களின் இவ்வாறான நாடகங்களுக்கு நாங்கள் ஏமாந்தது போதும் என மேலும் சிலர் பதிவிட்டுள்ளனர். இந்திய புலனாய்வு பிரிவான ரோவினால் ராஜபக்சர்களை பாதுகாப்பதற்காக மேற்கொள்ளும் நாடகங்களில் இந்த செய்தியும் ஒன்று. முன்னாள் அமைச்சர்கள் பலர் இந்தியாவுடன் பல மோசடி ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளனர். இனி அந்த ஒப்பந்தங்களை மேற்கொள்ள முடியாமல் போகும். அதனால் புலி நாடகத்தை ஆரம்பித்துள்ளனர். இவ்வாறு போலியான கதைகளை கூறி தொடர்ந்து ஆட்சியில் நீடிக்க நினைக்கும் இவ்வாறான நபர்களை முதலில் வெளியேற்ற வேண்டும் எனவும் பலர் பதிவிட்டுள்ளனர். மானிப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சண்டிலிப்பாய் பகுதியில் வெடிபொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. நொங்கு வெட்டுவதற்காக வெற்றுக்காணி ஒன்றுக்குள் சென்ற இளைஞர்கள் சிலர் இந்த வெடிபொருட்களை கண்டுபிடித்துள்ளனர். அதன் பின்னர் மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நீதிமன்ற அனுமதியின் பின்னர் குறித்த வெடிபொருட்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த வெடிபொருட்களுள் கைக்குண்டு ஒன்று, கன்னிவெடி ஒன்று மற்றும் தோட்டாக்கள் என்பன உள்ளடக்கப்படுகின்றன. இலங்கையில் கடந்த சில மாதங்களாக எரிவாயு, எரிபொருள் உட்பட பல்வேறு அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவி வருகிறது. மேலும் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு பாரிய அளவில் உள்ளதால் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மக்கள் நீண்ட வரிசையில் நிற்பதை அவதானிக்க முடிகிறது. மேலும் அப்படி நீண்ட வரிசையில் நின்றும் எரிபொருள் கிடைக்காமல் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஒரு தாய் மோட்டார் சைக்கிளில் எரிபொருள் இல்லாமல் வாகனத்தை அந்த தாயும் அவரின் சிறிய மகளும் தள்ளிச் செல்லும் காட்சி காண்போர் மனத்தை உருக்கியுள்ளது. மேலும் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் நீண்ட நேரமாக காத்திருந்த நிலையில் குறித்த சிறுமி வாகனத்திலேயே உறங்கியது மனதை கலங்கடித்துள்ளது. இன விடுதலை வேண்டி பொத்துவில் தொடக்கம் முள்ளிவாய்க்கால் வரையிலான மே 18 மக்கள் பேரணி நேற்றைய தினம் அம்பாறை மாவட்டம் பொத்துவிலில் ஆரம்பமானது. இந்த பேரணியை வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கம் ஏற்பாடு செய்தது. இந்த பேரணி பொத்துவிலில் ஆரம்பிக்கப்பட்டு திருக்கோவில், அக்கரைப்பற்று, காரிதீவு, கல்முனை, களுவாஞ்சிக்குடி, ஆரியம்பதி, காத்தான்குடி வீதி வழியூடாக கல்லடி பாலத்தை சென்றடையும். அதனைத் தொடர்ந்து 16ஆம் தேதி இன்று மட்டக்களப்பு கல்லடி பாலத்தில் இருந்து செங்கலடி, வாழைச்சேனை, வாகரை வழியூடாக திருகோணமலை சிவன் கோவில் முன்றலை சென்றடையும். நாளை காலை திருகோணமலை சிவன் கோவில் முன்றலில் இருந்து ஆரம்பித்து நிலாவளி ஊடாக தென்னை மரவாடியை சென்றடைந்து வவுனியா நெடுங்கேணி வீதி வழியாக முல்லைத்தீவை சென்றடையும். தொடர்ந்து 18ஆம் தேதி வடமாகாணத்தில் இருந்து வருகின்ற காணாமல் ஆக்கப்பட்டோரின் பேரணியுடன் இணைந்து முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முன்றலில் சென்றடைய உள்ளது. முள்ளிவாய்க்கால் வலி சுமந்த கதை பகிர்வோம் என்ற தலைப்பில் முள்ளிவாய்க்கால் அவல நிலை குறித்து அதனை நினைவு கூர்ந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு கடந்த 12ஆம் தேதி தொடக்கம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நினைவு கூறப்பட்டு வரும் வேளை இந்த பேரணியானது மட்டக்களப்பில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்வில் மதகுருமார்கள், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். மக்கள் மேலும் குறித்த பேரணியில் அலை கடல் என படையெடுக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவுக்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அனுமதி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
குமுதினி படகு படுகொலையின் 37வது ஆண்டு நினைவு தினம் இன்று ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. இந்த படுகொலை உட்பட தமிழர் தாயக பகுதிகளில் ஸ்ரீலங்கா அரச படைகளால் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகளுக்கு நீதி கிடைக்காத நிலையில் மக்கள் தமது உயிர்நீத்த உறவுகளை பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் நினைவு கூர்ந்து வருகின்றனர். ஸ்ரீலங்கா கடற்படையினர் 1985ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி நெடுந்தீவு துறைமுகத்தில் இருந்து 64 பயணிகளுடன் பயணித்த குமுதினி படகை நடுக்கடலில் வழிமறித்து அதில் பயணித்த குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் என 36 பேரை வெட்டி படுகொலை செய்திருந்தனர். இந்த படுகொலையில் கொல்லப்பட்ட மக்களுக்காக காலை 7:45 மணிக்கு நெடுந்தீவு புனித சவேரியார் ஆலயத்தில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. நெடுந்தீவு இறங்குதுறையில் அமைந்துள்ள குமுதினி படகு படுகொலை நினைவாலயத்தில் இன்று காலை 11 மணியளவில் உயிரிழந்தவர்கள் சுடரேற்றி மலரஞ்சலி செய்யப்பட்டு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. புதிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தீர்மானித்துள்ளது. முன்னாள் அரசு தலைவரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவருமான மைத்திரிபால சிறிசேன கடிதம் ஒன்றின் மூலமாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இதனை அறிவித்துள்ளார். இதனூடாக ரணிலின் அரசாங்கத்துக்கு ஆதரவு அளிப்பதற்கும் அமைச்சுக்களை ஏற்றுக்கொள்வதற்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தீர்மானித்துள்ளது. இதன்படி அக்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் சில அமைச்சர்கள் ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் அமைச்சு பதவிகளை ஏற்க வாய்ப்புள்ளது. புதிய அரசாங்கத்திற்கு தமது ஆதரவை வழங்கப் போவதில்லை என கடந்த நாட்களில் கூறியிருந்தாலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியின் நிலைப்பாட்டை மீறுவதற்கு பரிசீலித்து வருவதை உணர்ந்ததும் அவர்கள் முந்தைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டுள்ளனர். இன்று இரவு கொழும்பு துறைமுகத்துக்கு எரிவாயு கப்பல் ஒன்று வந்தடைய உள்ளது. நாட்டில் கடுமையான எரிவாயு தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் அவற்றை இறக்கும் பணிகள் உடனடியாக ஆரம்பிக்கப்படும். பிரதமர் அலுவலகம் இதனை தெரிவித்துள்ளது. அத்துடன் சரக்கு இறக்கப்பட்டதும் உடனடியாக விநியோகத்தை ஆரம்பிக்குமாறு லிட்டோ நிறுவன தலைவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் அலுவலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை மற்றொரு எரிவாயு அடங்கிய கப்பல் ஒன்று எதிர்வரும் மே மாதம் 19ஆம் தேதி நாட்டை வந்தடையும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவில் இருந்து டீசல் ஏற்றிய கப்பல் இலங்கையை வந்தடைந்துள்ளது. எரிபொருளுக்கான கடன் வரியின் கீழ் இந்த டீசல் வழங்கப்பட்டுள்ளதாக இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் அறிவித்துள்ளது. இதுவரை வருகை தந்த 12 கப்பல்களில் 4 லட்சம் மெட்ரிக் டன் எரிபொருள் வழங்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கில் 1000 விகாரைகளை கட்டுவதற்கு கண்ணை மூடிக்கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு வழங்கி இருக்கிறது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் தெரிவித்தார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் 4ஆம் நாளினை நினைவுகூறும் முகமாக முள்ளிவாய்க்கால் கஞ்சியை நினைவுகூறும் நிகழ்வொன்று அம்பாறை மாவட்டம் வீரமுனை பகுதியில் உள்ள படுகொலை நினைவு தூவி முன்பாக இன்று இடம்பெற்ற வேளை அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். மேலும் தன்னுடைய கருத்தில் அவர் தெரிவிக்கையில், எமது மக்களுக்கு ரணிலின் கடந்த கால நெறித்தனமான போக்கு நன்கு தெரியும். அவர் எமது மக்களை மெதுமெதுவாக கருவறுப்பார். 6வது தடவையாக அவர் பிரதம மந்திரியாக வந்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். இவரின் ஆட்சி காலத்தில் எமது மக்களை மிக மோசமான கட்டமைக்கப்பட்ட இனவழிப்பு செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது. கடந்த நல்லாட்சியிலும் கூட வடக்கு கிழக்கில் 1000 விகாரைகளை கட்ட இவர் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு கண்ணை மூடிக்கொண்டு குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு வழங்கியது. அதன் பின்னர் ஏனைய அரசாங்கமும் இந்த செயற்பாட்டை தொடர்ந்து வந்தது. வடக்கில் கடந்த வாரம் கூட இராணுவ தளபதி சவேந்திர சில்வா பிகாரைக்கு அடிக்கல் நாட்டியிருந்தார். அதேபோல பொன்னாலை, ஊர்காவற்றுறை போன்ற இடங்களில் தனியார் காணிகள் பறிக்கப்பட்டு இராணுவ முகாம்கள் அமைக்கும் செயற்பாட்டை மேற்கொண்டிருந்தார்கள். இவ்வளவு பஞ்சம் பட்டினியான காலங்களில் கூட சிங்கள தேசியவாதத்தினர் மனோநிலை மாறவே இல்லை. அவர்கள் கட்டமைப்பு சார் இனவழிப்புகளை மேற்கொள்கிறார்கள். ஆகவே எமது மக்கள் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இரவு பகலாக தீட்டப்படும் திட்டம், ரணில் காட்டில் கொட்டும் டாலர் மழை, மாறுமா அவல நிலை. ஊடகங்களின் கண்ணில் மண்ணை தூவி வெளிநாட்டில் மகிழ்ந்த இந்தியாவில் நாமல். நாளைய தினம் கொழும்பில் திடீர் குழப்ப முன்னறிவிப்பு, இரவிரவாய் களமிறக்கப்படும் போலீசார். இந்து வெளியிட்டுள்ள புலிகளின் தாக்குதல் செய்தி, தமிழ் மக்களுக்கு ஆதரவாக கொந்தளிக்கும் சிங்கள இளைஞர்கள். சண்டிலிப்பாயில் வெடிபொருட்கள் கண்டுபிடிப்பு. எரிபொருள் இல்லாததால் வீதியில் தாய், மகளுக்கு நேர்ந்த நிலை மனதை உருக வைத்த புகைப்படம். P2P போன்று மாபெரும் P2M, முள்ளிவாய்க்கால் மண்ணோக்கி படையெடுக்கும் மாபெரும் மக்கள் பேரணி ஆரம்பம். குமுதினி படுகொலை நினைவேந்தல் இன்று 3.5 தசாப்தமாக நீதி மறுப்பு. மீண்டும் மைத்திரி ரணில் கூட்டு, சூடு பிடிக்கும் தென்னிலங்கை அரசியல். எரிவாயு பிரச்சனைக்கு தீர்வா, நாட்டை வந்தடைய உள்ள எரிவாயு கப்பல். டீசல் நெருக்கடிக்கு தீர்வு.
தாயகத்தில் 1000 விகாரைகளை கட்ட கூட்டமைப்பு ஆதரவு, பகிரங்க குற்றச்சாட்டு.